ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஆமாம், பண்ணாரா? எதுக்கு? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவுட் வரும், அவர் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு டவுட். ஆக்சுவலாக பண்ணக்கூடாதுல்ல. வந்து நம்ம சபாநாயகர் என்ன சொன்னார்னா, பாருங்கப்பா உங்கள் இஷ்டத்துக்குலாம் மாற்ற முடியாது, சபாநாயகர் நான் வந்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரிலாம் இருந்த சட்டசபையில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்கும் கொஞ்சம். அது கொஞ்சம் நமக்கு இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். சூர்யா ஃபோனில் பேசும்போது என்கிட்ட சொன்னீங்க, ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணார். ஆமாம், பண்ணாரா? எதுக்கு? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவுட் வரும், அவர் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு டவுட். ஆக்சுவலாக பண்ணக்கூடாதுல்ல. அரசியல் ரீதியாக தான் பண்ணலை, ஆனால் இது மாதிரி பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காருன்னா, ஓபிஎஸ்க்கு அகேன்ஸ்டாக பேசுறதுக்காக இபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது டீட்டெயில்டாக சொல்கிறேன். எப்படின்னா, நேற்று வந்து 24 பேரவை கூட்டத்தொடர் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இந்த ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் யார் பக்கத்தில் உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமாரை ஃபுல்லாக நாங்கள் எல்லாருமே ஒரு மனதாக தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனால் வந்து இன்னும் ஓபிஎஸ் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்துருந்தீங்களா அந்த வீடியோ? ஓபிஎஸ் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாரு. பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து வட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. போன தடவைக்கும் எடுத்தாங்க. அப்போ வந்து நம்ம சபாநாயகர் என்ன சொன்னார்னா, பாருங்கப்பா உங்கள் இஷ்டத்துக்குலாம் மாற்ற முடியாது, சபாநாயகர் நான் வந்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். சரி, முடிவு பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணால் அவர் முடிவு என்ன பண்ணார்னா, அவர் அங்கேயே உட்கார வச்சிட்டாரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவையினுடைய மரபுகளின் விதிப்படி தான் நாங்கள் அவரை அமர வச்சுருக்கோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எப்படி பார்த்தாலும் கட்சி சார்பாக வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு மனதாக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இவரும் அதை தானே பண்ணியிருக்கணும், அப்பாவோ அவர்கள். இல்லை, இதில் வந்து இதில் வந்து நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சபைக்குன்னு சொல்லிட்டு சில மரபுகள் இருக்குது, அதை வந்து நம்ம மீற முடியாது. ரொம்ப ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் அது. அதில் வந்து நம்ம டக்குன்னு இந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரது கண்டிப்பாக பின்னாடி வரைக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும், தீர்ப்புலேயே ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பே தினத்தர பல தீர்ப்புக்கு ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதே மாதிரி இப்போ இவருக்கு வந்து மாற்றும் போது நாளைக்கு இன்னொரு கட்சி இதே மாதிரி உட்கட்சி பூசல் வரும்போது இதே ஒரு பிரச்சனை திருப்பி அவங்க பண்ணலாம். ஆனால் இதே ஆளுங்கட்சிக்கு வந்தால் மாற்றிப்பாங்க. அது அந்த ஆளுங்கட்சி சபாநாயகரை பொறுத்து வேறு விஷயம். எங்கே வாய கலர்றீ ரைட்டு. இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, இதுதான் அப்பாவும் வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாரு. இந்த தடவையுமே அதே பிரச்சனையை வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேலேருந்து முடிவு பண்ணாங்க. அந்த பிரச்சனையை எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. எடப்பாடி எழுந்து ஆரம்பித்தார். எதிர்பாராதமாக திடீர்னு ஸ்டாலினில் குறிக்க இது எல்லாமே ஆன் ரெக்கார்டில் இருக்குது. ஆக்சுவலாக இது ஆன் ரெக்கார்டிங். ஓகே. ஆமாம், அது பேசுகிற எல்லாமே ஆன் ரெக்கார்டிங்கில் தான். ஸ்டாலின் உடனே எழுந்திரிச்சு சொன்னார். அவர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது ஏதோ எதிராக தான் பேச போகிறாருன்னு நினச்சோம். என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையாகவே எடுத்துகிட்டு வராங்க. எதிர்கட்சி துணைத் தலைவர் ஓபிஎஸ் வந்து உட்கார்றதுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சபாநாயகருமே விளக்கம் சொல்லிட்டாரு, இது மரபுகளின் அடிப்படையில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவங்க கேட்காம மறுபடியும் பேசுகிறாங்க. இருந்தாலும் எதிர்கட்சி துணைத் தலைவர் சொல்லுவதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணி நீங்கள் ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்றத நான் உரிமையோடு கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு. அந்த உரிமை என்னன்றது தெரியும் அவருக்கு. இது இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணார். உங்களுடைய கட்சி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சபாநாயகர் இந்த அனம்பால் அவர்கள் இருந்தாங்க. ஆமாம், அனம்பால் அவர் வந்து என்ன சொன்னாரோ அதை தானே இவரும் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கும் அப்பாற்பட்டு என்ன சொன்னார்னா, உரிமைகளோடு நான் கேட்டுக்கிறேன், அவர் சொன்னதை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்றாரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், மறுபரிசீலனை பண்ணால் எடப்பாடி பக்கத்தில் யார் உட்காருவா? ஆர்பி உதயகுமார். அவ்வளோதான். இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸ்டாலின்? எடப்பாடி அவர்கள். இவ்வளோதான் மேட்ரு. பட் இது வந்து ஒரு சின்ன அரசியல் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதில் இதுவுமே வந்து ரசிக்கும்படியாக இருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஆமாம், பொதுவாக
சட்டசபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம டிவியில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அது இவங்க ஒன்று சொல்கிறது, அவங்க பதிலுக்கு அவங்க ஒரு கவுண்டர் கொடுக்கறது, சண்டைலாம் போட்டுப்பாங்க ஆமாம். ஒரு சில நேரத்தில். இந்த பீரியடு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவர் இந்த மாதிரிலாம் இருந்த சட்டசபையில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் அது கொஞ்சம் நமக்கு இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு சைதை துரைசாமி அவருடைய மகன் வந்து தவறி இருந்தார். ஆமாம், உங்களுக்கு தெரியும். டிஎம்கேக்கும் அவருக்கு எவ்வளோ ஒரு பயங்கரமான ஃபேமிலி, பயங்கரமான இது பரம்பரை எதிரி மாதிரி அவங்க இருந்தாலும் நேரில் போய் எல்லா பகையும் மறந்து நேரில் போய் அவர் ஆறுதல் சொன்னதெல்லாம் வந்து எல்லாரோட மனசை கவர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து திமுக நாள் திட்டிட்டு இன்னைக்கு இப்படி உட்காந்து ஒரு வீடியோ போடுறீங்களே அப்படின்னு பார்க்குறவங்க நினைப்பாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு போட்டோம். ஓகேங்களா? சரி, அடுத்த வந்து அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். நன்றி சூரிய. நன்றி.